நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மே 7ஆம் தேதிங்க. இன்றைக்கி சாயங்காலம் சத்தி ரோடு கோவில்பாளையம் பகுதியில் ஒரு விபத்து நடந்துச்சுங்க. ஒரு அரசு பேருந்தும் ஒரு காரும் நேருக்கு நேராக மோதிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு இளைஞர் சம்பவ இடத்துலையே உயிரிழந்துட்டார். 2 பேர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க படுகாயங்களோட. அந்த விபத்தோட சிசிடிவி காட்சிகள் தாங்க. இந்த அரசு பேருந்து எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்கள். போய் அந்த வளைவில் ஒரு டாடா ஏஸ் ஓவர்டேக் எடுக்க போகிறாரு. அங்கேருந்து காரில் மோதியிருக்காங்க. இவர் பண்ண தப்பு பாவம், இன்னைக்கு ஒரு இளைஞரோட உயிர் போயிடுச்சுங்க. கொஞ்சம் அரசு பேருந்து ஓட்டுநர்கள், அது பெரிய பெரிய வண்டிகள், லாரி, பஸ்ஸுகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லா பகுதியிலுமே பயங்கர ஸ்பீடாக தான் போகிறாங்க. டைமிங் ப்ராப்ளம்னு கேட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வாழ வேண்டிய இளைஞரோட வாழ்க்கை போயிடுச்சு. அவங்க குடும்பம் என்னென்ன கனவுகளோடு இருப்பாங்க. உங்களோட ஒரு நிமிஷம் அந்த வேகம் ஒரு குடும்பத்தை இழப்பு. கொஞ்சம் பார்த்து போய்க்குங்க. பெரிய வண்டி ஓட்டுறவங்க எல்லாமே. எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் பல கனவுகள் இருக்குது. உங்களால் அந்த கனவுகள் எல்லாமே சிதைஞ்சு போகுது. கொஞ்சம் ஓட்டுநர்களே, உங்கள் கையில் தான் இருக்குது மற்றவங்களோட வாழ்க்கை. பார்த்து போங்க, பாதுகாப்பாக ஓட்டுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவாக சந்திக்கிறேன். வணக்கம்.